நீங்க 2 பேரும் வந்து சாமி கும்பிட்டு இருந்த பாருங்க, அந்த சாமி சத்தியமா சொல்றியா? எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. ஏங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி தரேன்னு போது சொன்னாரு, இது என்னங்க நியாயம்? ஒரு விதத்தில் நியாயம் இல்லையா? ஐயா, நான் இந்த ஊர்ல பல வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு சேர வேண்டிய பணத்தை மத்தவங்க ஞாபகம் போட்டுருக்காங்களே தவிர பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் வாக்கும் இருந்தது இல்லையா? நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்க மாப்பிள்ள தானே இப்படி சொன்னாரு. அவனை நான் பேசிக்கிறேன். என்கிட்ட விடுங்க அவனை. சரிங்க, இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? புதுசா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் ஐயா. பேசி முடிச்சபடி பேசி முடிச்ச தொகைக்கு உங்க நிலத்தை நான் கிரயம் பண்ணி தரேன். எனக்கு தெரியாம நடந்திருந்தாலும் இந்த தவறை செய்தவன் என் மருமகன். அதுக்கு பிராய்ச்சித்தமா ஒரு சல்லி காசு கமிஷன் வாங்காம நான் இதை செய்து தரேன். என்ன சொல்றீங்க ஐயா? இத்தனை வருஷமா இந்த தொழில நான் சம்பாரிச்சது நேர்மை. அதை சந்தேகிச்சு நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், எனக்கு சல்லி காசு வேணாம். ஐயா, உங்க மருமகனே சொன்னதுனாலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. நீங்க எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஐயா, என்னால இது சின்னதா எடுத்துக்க முடியாது. என் தொழில கேவலமா பேசுறீங்கல்ல. என் தொழில நான் தெய்வமா மதிக்கிறேன் ஐயா. சிதம்பரம் ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல இம்மி அளவு கூட எனக்கு சந்தேகம் கிடையாது. இவரோட சந்தேகத்தை போக்கி இவர் உங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னு தான் நான் இவரை இங்க கூட்டு வந்தேன். அவசரப்பட்டு பணத்தை எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. நான் எதுக்காக சொல்லேன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த பணம் உங்களுக்கு எவ்வளவு அவசியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட இட பிரச்சனை நீங்க தீர்த்தப்போ நான் கொடுத்த பணத்தை வேணான்னு சொன்ன மனுஷன் நீங்க. இது உங்க காசு சார். இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க? இவர் அமௌண்ட் ரெடியான உடனே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். நான் சொல்லி விடுறேன், வந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு உங்களுக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு போயிடுங்க. ஐயா, அட்வான்ஸ் திருப்பி தரேன்னு போஸ் சொன்ன உடனே நல்ல இடம் தட்டி போகுதுன்னு ஆத்திரத்தை நான் பேசிட்டேன். தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. சரியா, உங்களை சொல்லி குத்தம் இல்லை. அப்போ நாங்க கிளம்புறோம். சொன்னதை மறந்துடாதீங்க. இப்பவும் உங்க மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நீங்க வந்தா தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவோம். தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நாங்க கிளம்புறோம். லீலா, என் சட்டை எடு. அப்பா, நீங்க எது கோபம்? ஆமா, போஸ் பையனை தான் பார்த்து என்ன சமாச்சாரம் கேட்க போறேன். நான் என்ன காரியம் பண்ணிருக்கேன் பாரு. அப்பா, நீங்க இவ்ளோ கோவப்பட்டீங்கன்னா அங்க ஏதாவது ஆயிடுமா? அவனை கேட்டா மட்டும் பத்தாது, நான் சாத்து கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. சும்மா கடை. அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு என் தலையில பாறாங்களை தூக்கி போட்டு